வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே பாகிஸ்தானில் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அமெரிக்கா தரப்பில் அமெரிக்காவின் வைஸ் பிரசிடெண்ட் ஜேடி வான்ஸ் தலைமையில் ஒரு டெலிகேஷன் வருது. ஈரானில் அதனுடைய ஸ்பீக்கர், பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் கலிஃபா அவர் தலைமையில் ஒரு குழு வருது. ரெண்டு குழுவுமே பாகிஸ்தானில் பேச போகிறாங்க. என்ன பேச போகிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா 15 பாயிண்ட் ஒரு இதை கொடுத்துருக்கு. 15 பாயிண்டில் என்ன முக்கியமானது அப்படின்னா, ஈரான் சரண்டர் ஆகணும், அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடாது, ஏவுகணை குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் தயாரிக்கணும், இந்த மாதிரி நிறையா டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. அதுக்கு ஈரான் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஆஹாஹா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது, நாங்கள் ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறோம், அந்த பாயிண்ட்டுக்கு நீ உங்களால் ஒத்துக்க வர முடியுமா அப்படி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னோன்னா அங்கே அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, வி வில் கன்சிடர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இந்த 10 பாயிண்டில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்களை ஏவுகணை மூலம் தாக்கியிருக்கீங்க, அதுக்கு பணம் கொடுக்கணும். அப்புறம் எங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கீங்க, இது தடை பண்ணியிருக்கீங்க, அதை நீக்கணும். பிரைமரி சாங்ஷன், சப்ளிமெண்ட்ரி சாங்ஷன் சொல்லி, செகண்டரி சாங்ஷன் சொல்லி நிறையா இருக்குது, அதை நீங்கள் நீக்கணும். இந்த மாதிரி நிறையா டிமாண்ட்ஸ். அது அணு ஆயுதம் நாங்கள் யூரேனியம் என்ரிச் பண்ணுவோம், அதுக்கு அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா அவங்க ஒரு 10 டிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஈரான். இப்போ இங்கே என்ன பேச போகிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பார்ட்டியுமே எதை ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த இப்போ 2 வாரத்துக்குள்ளே அவங்க பேசி முடிக்கணும். 2 வாரத்தில் பேசி முடிக்கணும், திரும்பவும் போர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 வாரத்தில் பேசி முடிக்கும் போது அப்போ 2 பேர்த்துக்குமே ஒரு நடுநிலைமையான ஒரு பாயிண்ட் கொண்டு வருவாங்க. அதில் முக்கியமாக ஈரானுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த போரை பொறுத்தளவில் அமெரிக்கா சரண்டர் ஆயிடுச்சு, அமெரிக்கா தோல்வி அடைஞ்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவளை கெடுபடி அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா என்ன சொன்னாப்புல அப்படின்னா, ட்ரம்ப் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு ஒன்று சொன்னால் நாளைக்கு ஒன்று சொன்னோம் இல்லையா. அந்த அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாப்புல அப்படின்னா, நான் ஈரானோட சிவிலைசேஷன் இல்லாமல் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னுக்கு கத்துனாப்புல. அடுத்த நாள் என்ன செஞ்சாப்புல, போரை நான் நிப்பாட்டிட்டேன், 2 வாரத்துக்கு போரை நிப்பாட்டிட்டேன், ஈரானுக்கு பெரிய கோல்டன் சான்ஸு, ஸோ கோல்டன் ஈரா இருக்குது, நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் ஈரானுக்கு, இப்படி மாற்றி பேசினாப்புல. காரணம் என்னன்னாக்க, அமெரிக்கா மீண்டும் போர் தொடுத்துச்சு அப்படின்னா உலக பொருளாதாரமே நசுங்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஈரானுடைய பவர் பிளான்ட்டு, பிரிட்ஜஸ் இதெல்லாம் நான் அடிப்பின்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் ஏவுகணை மூலம் அழிச்சா இம்மிடியட்டாக அந்த வளைகுடா நாடுகள் உள்ள எல்லா நாடுகளிலும் பவர் பிளான்ட்டு, அப்புறம் எல்லா பிரிட்ஜுமே நாங்கள் உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஈரான் வேறு அறிவிச்சிட்டாங்க. அப்போது வளைகுடா நாடுகளோட ப்ரெஷர் யாரா ட்ரம்பில், ஐயா நீ எல்லாத்தையும் கெடுத்து போயிடாத, உடனே சரி எனக்கு பாதுகாப்பு வருவேன்னு பார்த்தா நீ எனக்கே உழ வைக்கிற, அதனால் இந்த இது அடிக்கிறேன் அதை அடிக்கிறேன்னு சொல்லாத, யாரும் ஒரு வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ட்ரம்ப் என்ன சொன்னாப்லனாக்க, சைனாட்ட பேசி, சைனா ஈரான்கிட்ட பேசி ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து தன்னோட அடிமையான பாகிஸ்தான், அமெரிக்காவின் அடிமை அப்படின்னு சொல்லும் இல்லையா, பாகிஸ்தான்கிட்ட கூப்பிட்டு இங்கே வா, நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் பேருக்கு
நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், அதனால் 2 வாரத்துக்கு வந்து போரை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ அனௌன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்கிட்ட வந்து அந்த டெக்ஸ்ட் அனுப்பி, அப்புறம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம், நாங்கள் வந்து ஈரான்கிட்டையும் பேசணும், அமெரிக்காவிட்டையும் பேசணும், ஸோ 2 வாரத்துக்கு தற்காலிக போர் நிறுத்தம் செஞ்சுருவோம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவித்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு 11ஆம் தேதி அமெரிக்கன் டெலிகேஷனும் ஈரான் டெலிகேஷனும் இன்னைக்கு வந்து பாகிஸ்தானில் வந்து இறங்கியிருக்காங்க. ஈரானோட டெலிகேஷன் இவர் தான் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் தலைமையில் வந்திருக்காங்க. இங்கே வந்து இந்த ஃபோட்டோ என்னன்னாக்க, ஸ்கூலில் வந்து ஒரு 168 பேர் இறந்தாங்க. அந்த ஸ்கூல் இறந்ததை வந்து அங்கே ஃபோட்டோ அந்த ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு மிசைலில் வந்து 168 குழந்தைகள் இறந்தாங்க. இந்த இறந்ததை வந்து அவங்க ஃப்ளைட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு இந்த பாருங்களேன், இது அந்த ஃப்ளைட் உள்ள சேரில் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. என்ன காரணாக்க, எங்கள் குழந்தைகள் 168 பேரை ஒரே மிசைலில் கொண்டாங்க, அது உலக மக்களுக்கு தெரிவிக்கும் வண்ணம் இதை வந்து அந்த ஃப்ளைட்டில் வச்சுருக்காங்க ஃபோட்டோ. அந்த ஃப்ளைட்டில் வந்து மக்கள், அதாவது ஈரானோட டெலிகேஷன், இவர் தான் அந்த பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், இவர் தான் ஃபாரின் மினிஸ்டர், இவங்க வந்து இங்கே வந்து இறங்கியிருக்காங்க. எங்கே? பாகிஸ்தானில் வந்து இறங்கியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. இவங்கள ஏர்ஃபோர்ஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்ஃபோர்ஸ் 1னா பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, ஏர்ஃபோர்ஸ் 2னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. இவங்க வந்து கீழே இறங்கி வராங்க. டெலிகேஷன் வந்து பாகிஸ்தானுக்கு இறங்கி வந்துருச்சு. அந்த பாகிஸ்தானில் வந்துருச்சு, இவங்க இறங்கி வராங்க. இந்த டெலிகேஷன் வந்து இறங்கி வராங்க. வைஸ் பிரசிடென்ட் இன்னொரு ஃப்ளைட்டில் வராரு. வைஸ் பிரசிடென்ட் அது வந்து ஏர்ஃபோர்ஸ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தனி ஃப்ளைட்டு. இவர் தான் வைஸ் பிரசிடென்ட் JD Vance. அவர் வந்து பாகிஸ்தானில் இறங்கியிருக்காரு. அதனால் இவர் தலைமையில் ஒரு டெலிகேஷன், அப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் ஈரான் அவர் தலைமையில் ஒரு டெலிகேஷன் வந்து பாகிஸ்தான் வந்துட்டாங்க. இனிமேல் தான் பேச்சுவார்த்தை நடைபெறும். அதை நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. அவங்க எந்த மாதிரி பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஈரானுக்கு வந்து சைனாவுடைய சப்போர்ட் இருக்குது, அப்புறம் ரஷ்யாவோட சப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறையா நாடுகளோட சப்போர்ட்டு, பெரிய பெரிய நாடுகளோட சப்போர்ட் இருக்குது. அதனால் அமெரிக்கக்காரனுக்கு இந்த சண்டையினால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நிறையா இழந்திருக்காங்க அமெரிக்கா. அதனால் அமெரிக்காவுடைய மக்களுமே அதிக நபர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா மக்களுமே அதிக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஓரளவு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக இது இந்த போர் முடிவுக்கு வந்தால் தான் உலக மக்களுமே கண்டிப்பாக வந்து ஒரு அமைதி நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஈரான் பக்கத்தில் இருக்குது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸு ஒரு 20% உலக வணிகத்தில் வந்து 20% ஆயிலு, பெட்ரோலியம் ஆயிலு, அதாவது குரூட் ஆயிலு, அப்புறம் வந்து கேஸு, அப்புறம் ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி நிறையா அந்த பக்கம் கப்பல் வந்துட்டு போயிருக்கும், போக்குவரத்து இருக்குது. அந்த போக்குவரத்து தடை பண்ணால் கண்டிப்பாக உலக மக்கள், முக்கியமாக இந்தியா, சவுத் கொரியா, ஜப்பான், இந்த மாதிரி நாடுகளுக்கு பெரிய இழப்பு வரும். அதுமாதிரி உலக நாடுகளுக்கு கண்டிப்பாக இழப்பு வரும். பட் இந்த முக்கியமாக இந்த பக்கத்தில் பெரிய நாடுகள் இந்த 3 தான். இது நிறையா வந்து இங்கே வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. மெயினாக இந்தியாவுக்கு வந்து நிறைய இறக்குமதி பண்ணுறாங்க. இதனால் இந்தியாவுக்கு பெரிய இழப்பு வரும். அதனால் இந்த பேச்சுவார்த்தை மூலமா முடிஞ்ச அளவுக்கு ஒரு போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.